அடுத்த வாட்டி கேம்ல பாரு. நான் மேல கழுத்து பண்றேன் பாருன்னா. கழுத்து மேல மிதிச்சா மொத்தமா முடிஞ்சிருக்கும். அத போட்டுருக்கணுங்க. அது ஆ. போட்டு மேல என்ன போயிருப்ப? பாரு வந்து இறங்கி அடிச்சிருக்கும் அதுக்கப்புறம். அங்கேயே அரைஞ்சிருப்பா வந்து. அதுக்கு அவர் சொல்லிட்டாரு வக்கரன்னு சொன்னது நான் முதல்ல கேட்டேன். விஜய் வாயில இது வக்கரன்னு வந்துடுச்சு. ஓகே. இது வக்கரம் தான். வக்கரன்னு வந்துடுச்சு விஜய் வாயில. அது பாரு என்ன இன்டென்ஷன்ல சொன்னான்றது தெரியல. ஆனா அதுக்கு நான் கேட்டேன். அது கேட்டதே பிரயோஜனம் இல்லாத மாதிரி பண்ணிட்டு நீ இப்ப பண்ணது இருக்கு அப்படின்ற மாதிரி வாயில வந்துச்சு அவருக்கு விஜய் வாயில. சரண்யா அண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. வாங்க வாங்க. வந்திருக்குது சாம். சொல்லியிருக்க கூட செஞ்சிருக்கலாம். கேட்ல தூக்கிருப்பாங்க. ஹலோ. வாங்க சரண்யா. இப்ப கடைசியா பாத்தீங்களா சாண்ட்ரா கிட்ட வந்து கனி பேசுனத? அத பாத்துட்டு இருக்கேன். சாண்ட்ரா வந்து தப்புன்னு ஒத்துக்கணுமாமா. அவங்க சொல்லாதது தப்பாமா. இந்த அம்மா திருந்தவே தெரியும். இவங்களாம் பிரிவிலேஜுங்க. நான் வந்து இது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க. அதுதான் நான் பண்ணது தப்புன்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க தப்புன்னு ஒத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க சாண்ட்ரா அழகா நழுவிட்டு போயிட்டாங்க. ஐயோ நீங்க பேசுறது எனக்கு புரியலைங்க போயிட்டாங்க. யூ கான்ட் டாக் வித் இடியட்ஸ். ஓகே, அவங்க பண்றது அப்படிதான் இருக்கு. அங்க வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்து அந்த கிளி கிழிக்கிறாரு. இவங்க சொல்றாங்க எனக்கு தப்பு தான் சார், எனக்கு பதட்டம் ஆயிருச்சு, நான் சொல்லலன்னு சொல்லி இவங்க அங்க ஒத்துக்கிட்டாங்க விஜய் சேதுபதிட்ட. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு நீங்க பதறாதீங்க, கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி சொல்றாங்கட்ட போயிட்டு நீங்க அப்ப சொல்லிருக்கணும்ல, இப்ப நீங்க தப்பு ஒத்துக்கோங்க, என்ன மட்டும் சொல்லாதீங்க, என்ன தப்பு சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அப்பதானே போய் பின்னாடி பேசினா சாண்ட்ரா ஒத்துக்கிட்டாங்க, அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணணும்ல. இவங்க இந்த ஏன் இந்த சரியா? நான் சத்தியமா சொல்றேன், இட் வாஸ் குட் ஷி வாக்ட் அவே. கனி எவிக்டட்னு காலையில வந்துச்சு, அப்புறம் ஏன் மாறுச்சு? இந்த அடிக்கு அப்புறம் சபரி உடைஞ்சிருப்பாருல்ல, அவர் வந்து கொஞ்சம் தேத்திட்டு அடுத்த வாரம் போயிடுவாங்க. சப்போர்ட் கொடுக்கணும்ல. ஓகே थैंक यू. என்னங்க இப்ப கூட டிஎல்ல முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. யாருங்க இவங்கலாம்? யாருக்கு? சபரிக்கு. சபரி கனி. சிம்பத்தி ஓட்ஸ். இனி வாட்டர்மெலன் வீக் இல்ல. இனி அடுத்த வேலை காமிக்கணும் இல்லைங்க. அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்கணும். அவங்களுக்குலாம் பயங்கர பிஸி. ஒரு எவிக்ட் தானா? மத்தியானம் வந்து கனி எவிக்ஷன் சொல்லி ஆசையை காட்டி இப்படி பண்ணிட்டாங்க. நல்லா இருப்பாங்களா இவங்கலாம்? இல்லங்க, இன்னைக்கு நினைச்சு பாருங்க. நல்லதுங்க. வாட்டர்மெலன் போனது நல்லது. வாட்டர்மெலன் போய் தொலையட்டங்க. அதை எதுவுமே சொல்லல. கனியும் போவான்னு நினைச்சேன். இல்ல வன்ம போய் நான் சொல்றேன். போவாங்க, வெயிட் பண்ணுங்க. சாம் இருங்க சாம், நான் சொல்றேன். வன்ம புனை இப்போ வந்து நமக்கு காட்டுனது 1 hour சரியா? அங்க ஷூட் வந்து 3.5 மணி நேரம் நடந்திருக்கும். இதுல 1/2 மணி நேரம் தான் அந்த ஃபர்ஸ்ட் இது நடந்திருக்கும். 3 மணி நேரம் வச்சு செஞ்சிருக்காங்க சபரியா. மூச்சு திணற 3 மணி நேரம் வச்சு சபரியை செஞ்சிருக்காங்க. செஞ்சு முடிச்சிட்டு உடனே இப்ப கனி எடுத்தா சபரி எப்படி ரெக்கவர் ஆவாரு? அவர் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேண்டும். அக்கா துணை வேண்டுமா? அக்கா துணை கண்டிப்பாக வேண்டும். அப்படின்ற போது ஒரு வாரம் வச்சுட்டு அடுத்த வாரம் எடுப்பாங்க. அவ்வளவுதான். நாமினேஷன்ல மட்டும் தயவு செஞ்சு போட்டுருங்கடா. என்னத்தவ செஞ்சு புட்டோம். யோசிச்சு பாருங்க, 3 hours சபரி செஞ்சிருக்காங்க. ரம்யா ஜோ சொன்னதை கேட்டீங்களா? இல்ல எங்களுக்கு தப்பாவே தோணல அப்படின்னு. உங்களுக்கு எப்படிங்க தோணும்? உங்க அண்ணன் ஜெயிக்கும் போது அங்க எஃப்சி குட் கேம் இந்த வா, நீ எதுக்கு இப்ப வந்த இங்க வா? என்ன எடிட்டருக்கு எஃப்ஜே பிடிக்கல போல. குறும் படத்துல வந்துட்டு கரெக்டா எஃப்ஜே குட் கேம் சொன்னதையும் போட்டு விட்டாங்களா, கரெக்டா விஜேஸ் பிடிச்சிட்டாரு. என்ன எஃப்ஜே ஏந்திருங்க அப்படின்ட்டாரு அவரு. ஆனா அவருக்கு தேவைதான் எஃப்ஜேக்கு. எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம பேசணுமோ அத்தனை பாயிண்டும் வந்துச்சுங்க. இத்தனை வாரம் எஃப்ஜேவை ரோஸ்டே பண்ணல. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் ரோஸ்ட் பண்ணிருக்காங்களே. இல்ல இன்னைக்கு இன்னும் பண்ணிருக்கலாம். பட் ஐ டூ அக்ரி. அடுத்த வாரம் கேப்டன்சி இருக்கு, அப்ப பண்ணிக்கலாம்னு விட்டுருவாங்க. நீ முடிச்சிட்டு வாடா கேப்டனா. தாண்டி விஜேஸ் வாயில வார்த்தைய தொண்டை வரைக்கும் வந்துச்சுங்க. திட்டி இருப்பாருங்க அப்படியே முழுங்கிட்டாரு. விக்ரமே திட்டி இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு விக்ரம்லாம் திட்டியே இருப்பாரு. அங்க வந்து மியூட்டை போட்டு இது எடிட்ல கட் பண்ணிருப்பாங்க அவங்க. ரசியா, எனக்கு விஜய் சேதுபதியோட கடைசியில கனி வந்து அந்த சாண்ட்ரா கூப்பிட்டு கேமரால ஏதோ பதிவு பண்ண பார்த்தாங்க. உடனே சாண்ட்ரா எனக்கு ஒன்னும் புரியல, போறன்னு போயிடுச்சு. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது. சரி ராஜு தான் போட்டு அடிக்கான்னு என்னையா எனக்கு புரியலையே. சாண்ட்ராவும் என்னமா நடிக்கிறாங்க எப்பா. ஒரு நிமிஷம் ப்ரோ சொல்லுங்க சாம் ப்ரோ. என்னையா வியானா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கல. அதான் ப்ரோ, இல்ல இன்னைக்கு நானே ஒத்துக்கிறேன் ப்ரோ. டுடே அது தேவையில்ல டாபிக் எடுத்துக்க வேணாம். நான் சொல்றேன் கேளுங்க சாம். என்ன தெரியுமா ஆயிடுச்சு ராஜு, பக்கத்துல வந்து எஃப்சி இருக்கிறனால அவங்க வந்து ஃபோக்கஸ் மாறி போயிடுச்சு.
சரியா? எனக்கு அதுதான் நேத்துல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு எனக்கு. ஐயோ உனக்கு என்னையா தலைவலி அதுக்கு? நான் சொல்றேன், நீ ஆர்மி ஆதிரை வேணா மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. வியானாவையும் தூக்கிட ஆனா போறாங்க. பேசாம அடுத்த ஆர்மி கிளம்பிடலாம். இல்ல வியானா ராஜு, ஏன்னா அரோரா செட்டி காரி உஷார் ஆயிட்டான் வண்டி எடு. செட்டி உசாராயிட்டான். அஜு இல்ல இல்ல முடிச்சு. விடுங்க. கொடுமை என்னன்னா எப்படி அரோராக்கு அதிகம் ஓட்ஸ் இருக்குங்க வியானாவோட. அன்அபிஷியலும் சரி அபிஷியலும் சரி. அங்க அதான் போட்டிருக்காங்களே, தமிழ் கிட்ஸ் எல்லாம் நம்பாதீங்க, அவங்க வந்து காசு வாங்கிட்டு போடுறாங்கட்டாங்க ஒரே போடா. இல்ல ரசிகா, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து கண்டென்ட்டே இல்லாம இருந்திருந்தா இந்த சுகர் மேட்ல கேட்டிருப்பாரு. இன்னைக்கு கண்டென்ட் எக்கச்சக்கமா இருக்கு, பெரிய விஷயங்களா. பட் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, ஏமா பேசணும் பேசிட்டாரு. பார்த்தாலே தெரியுது. சண்டே என்னாச்சுன்னு தெரியுமா? யாராவது சொன்னாங்களா? சண்டே நான் கவனிக்கலையே. வந்துச்சா என்ன சாம்? ஏதாச்சும் வந்துச்சா? சண்டே வாட்டர்மெலன் அபி வெளில வருவாங்க, போறாரு. அபி வருவாங்க, அபி அப்டேட்டோட வருவாங்க. காத்திருப்போம். வந்துட்டாங்க. வரட்டும். ஒளி வந்து விட்டது. அபி பொறுப்பு இருக்கா கொஞ்சமாவது? கொஞ்சமாவது இந்த பொறுப்பு இருக்கா? எபிசோடுக்கு அப்புறமா ஒரு இவ்வளவு அப்டேட்டோட லேட்டா வருது. வரீங்களா இல்லையா? இல்லங்க, அவங்க என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்திருப்பாங்க. பாஸ் பண்ணி பாத்துருப்பாங்க, ரிப்பீட் போட்டு பாத்துருப்பாங்க. நானும் எனக்கு அப்படிதாங்க தெரிஞ்சு பார்த்தேன். எஃப்ஜேவோட கேப்டன்சி நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ம் வீட்டுக்குள்ளேயே நிறைய சப்போர்ட் இருக்கு. அதெல்லாம் இந்த வீக்கெண்ட் ரோஸ்டுக்கு அப்புறம் எவனும் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அறிவு இருக்கிறவன். சப்போர்ட் பண்ணா அடுத்த செகண்ட் கேட்பான், உன் தம்பி நல்லா சப்போர்ட் பண்ணியான்னு வந்து கேட்டான்னு வச்சுக்கோ அடுத்த வாரம். இல்ல அது இல்ல இந்த ரூல்ஸ் கணி கிடையாது. நான் எப்பவுமே அப்படித்தான் இருப்பேன். ஒரு நிமிஷம் ராஜு ஒரு நிமிஷம். அபிகா கேக்குதா? கேக்குது. ஓகே டன். அக்செப்ட் பண்ணுங்க, என்ன? கோஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே. சண்டே அப்டேட்ஸ் கொடுங்க அபி. சண்டே அப்டேட் கொடுங்க அபி. ஏங்க என்ன பார்த்தாங்க கேக்குறீங்க? எலிமினேஷன் நீங்க தானே கேட்டு வரேன்னு போனீங்க. கேட்டு வரேன்னு போனேன், ஆனா கேட்கலையா இன்னும்? சரி கேளுங்க, அடுத்த வாட்டி கேட்டு வாங்க. கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு பாருக்கும் திவாகருக்கு தான் நாளைக்கு ரோஸ்ட்ன்ற மாதிரி லைட்டா கேள்விப்பட்டேன். நாளைக்கும் மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன மேட்டர்ல நாளைக்கு ரோஸ்ட்? அது தெரியல, ரோஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ரோஸ்டா, அப்புறம் வாட்டர்மெலன் எவிக்ஷன். ஓகே, அப்புறம் இந்த பாடகருக்கு தெரியலையா, அந்த அளவுக்கு டீடைல் என்னன்னு தெரியல. நான் டீடைல் கேட்டேன். வரும் வினோதுக்கெல்லாம் ரோஸ்டே நடக்காது ப்ரோ. அடுத்த வாரம் தான் ரோஸ்டே வினோதுக்கெல்லாம். ஆனா புரியல, என்ன கிளாப் தட்டுறாங்க வினோத் எழுந்தோடனே? என்ன ஆடியன்ஸ் இருக்காங்க இப்படி? ப்ராடக்ட் அவர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்டுங்க. அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க அங்கதான் இருப்பாங்க. 20 இயர்ஸா ஃபேமஸ்ல அவரு அங்கதான் இருப்பாங்க. இந்த திவாகர் போனதுக்கு அப்புறம் தான் வினோத்தோட நிஜம் கேரக்டர் வெளிய போற போகுது. ஐ அம் வெயிட்டிங். அதுதான் கவலையா இருக்குங்க. எக்ஸாக்ட்லி, நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா வியானாவை போட்டு தள்ளுவாங்க வினோத். அது கன்ஃபார்ம் தான். ஆனா நான் ஒருத்தன் வருத்தேன் வாட்டர்மெலன் போனல. ஏன்னா செம்ம அடின்னு அடிப்பாங்க வியானாவை வினோத். யாருங்க? இல்ல ஒரு நிமிஷம், அது பண்ணட்டுங்கிறேன். அப்பதான் எக்ஸ்போஸ் ஆவாங்கிறேன். நான் பண்ணணும். அது வந்து யாரெல்லாம் வந்து தொல்லை கொடுக்கட்டும். செல்ஃப் கான்பிடன்ஸா இருந்த மனுஷன் பாவம். ஆனா உண்மையிலே இந்த மாதிரி கான்பிடன்ஸ் நம்மளுக்கு எல்லாம் வேணும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க இருந்தவர் அழுகாம இருந்தாரு. ஆனா வாட்டர்மேன் சரியான செல்ஃப் கான்பிடன்ஸ் அவருக்கு. எனக்கு இப்போ அந்த பெயிண்ட் ஆர்மி தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ இந்த குரூப்பிசம் என்ன சொல்றீங்க? இப்போ ஒரு குரூப்பிசம் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குதான் பேர் அடாவடி குரூப், அடாவடி கேங்னு போட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த கமிங் வீக்கோட நாமினேஷனே டிசைட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள. எஃப்ஜே பிடிச்சு போட்டு அந்த வீக் எஃப்ஜே ஒரு நிமிஷம் ஹேண்ட்ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. நம்ம ஒரு விஷயம் போலாம் ஸ்டார்டிங்ல இருந்து. அக்கா கோஸ் இருக்கா ரொம்ப எனக்கு வரவே மாட்டேங்குது விக்னேஷ். மொக்கா இருக்கு, என்னையே தூக்கி போட்டுச்சு இப்பதான். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. என்ன சொல்ல வந்தேன், இன்னைக்கு ஆக்சுவலா வந்து அவரு ஸ்டார்டிங்ல இருந்தே செம ஃபயர். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா இந்த சீசன் நம்ம விஜய் சேதுபதிக்கு தான் வின்னரும் கொடுத்து அவருக்கு தான் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணணும். யாரெல்லாம் விஜேஎஸ் ஆர்மிக்கு வரீங்க வாங்க, நம்ம எல்லாம் விஜேஎஸ். நம்ம ஏதாவது ஆர்மி போனாலே விளங்காம போயிருது, வேணாம். சரி அவரையாவது விடுவோன்றீங்களா? அதுவும் சரிதான்.
இப்படி ஏங்க சொல்லி சொல்லிதான் அவர் இன்னைக்கு வந்து அடிச்ச அடிக்கு அவங்க ஒவ்வொருத்தவனுக்கும் என்ன ஆயிருக்குன்னு மண்டை கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. சரியா? என்ன நாளா அடிச்சு விஜய் இல்ல அது வரலப்பா. ஆக்சுவலா இது வந்து ரிப்பீட் வாட்ச் ஒர்த் எபிசோடுன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு ஃபுல் உட்காந்து பைசா பார்க்க போறேன். வசூல். நாளைக்கு வந்து திருப்பி திருப்பி உட்காந்து பார்ப்பேன் நாளைக்கு. ஃபுல் பைசா வசூல் தான் இந்த எபிசோடு. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, சபரி வந்து நடக்கும்போதெல்லாம், "இன்னும் எனக்கா? இங்க இந்த மாரி நடந்ததா?" அப்படின்னு அந்த இல்ல ரியாக்ஷன்ல அந்த நடிங்கடா, நாகார்ஜுன நடிங்கடா. ரியாக்ஷன் தாங்க. ஆ. வாவ்! அடுத்ததான் ஆஸ்கார் இருந்துச்சு. விருதே கொடுக்கலாங்க சபரிக்கு. என்னடா இப்படி நடிக்கிற? சபரியாச்சும் விடுங்க ப்ரோ. சாண்ட்ராவை பாத்தீங்களா? அப்படியே பிளேட்டை திருப்பி விட்டா. இது பிளான் பண்ணது தானேங்க சாண்ட்ரா. முதவே அவன் டவுட் இருந்துச்சு. சரியா? விஜய் சேதுபதிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. கரெக்டா கேட்டோடனே கரெக்டா ஃபுல் ரியாக்ஷன்ஸோட வந்துருச்சு அது. இது அங்க விஜேஎஸ் ரோஸ்ட் பண்றாரு சாண்ட்ராவை. ஆனா இல்லங்க சாண்ட்ரா வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இல்லங்க இந்த 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 இஷ்யூ வந்து பேசப்பட்டதுக்கான காரணமே அவங்கதாங்க, சாண்ட்ரா தாங்க. நம்ம ம். சாண்ட்ராக்கு இந்த இடத்துல ஃபயர் இல்லாங்க. அவங்கதான் திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா 2-3 இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இது கண்டிப்பா கேட்க வேண்டிய விஷயம். நம்ம பேசுனதுதான் இங்க. அது அந்த கண்ணுல அடிபட்ட வரைக்கும் ஓகே, அது ஏதோ ஆக்சிடென்ட். இல்ல மத்ததெல்லாம் எனக்கு என்ன இன்டென்ஷன் வன்மம்ன்றது பேசுனதுதான். ஒரே ஹாப்பினஸ் என்னன்னா, சபரியோட இன்டென்ஷன்ஸ்ல இருந்து அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் எப்படி மனசாட்சி இல்லாம இருக்காங்கன்றது எல்லாமே நம்ம அன்னைக்கு மண்டே வந்து கொந்தளிச்சு இங்க டிஸ்கஸ் பண்ணதுதான் இன்னைக்கு அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த வகையில குட். நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. அடி நிஜமா யோசிச்சு பாருங்க. நான் பேசுனது புட்டதர எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டாரு. எனக்கு கோஹோஸ்ட் கனிக்கில வரும்போது செம்ம ரோஸ்ட். தப்பான நரேட்டிவ் சொல்லுங்க. இல்லாத ஒரு ஒரு விஷயத்த பேசினவங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, இதெல்லாம் டாஸ்க்லாம் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அப்படி ஃபயர் விட்டாங்க பார்வதி அடிச்சதுல. இன்னைக்கு அவங்களுக்கும் சேர்த்து அடி கொடுத்துருக்காரு விஜய். செருப்படி கொடுத்துருக்காரு, சாணியில முக்கிய வச்சிருக்காரு. வாங்கடா வாங்க, வந்து பேசுங்க. இப்போ வாங்க, கம்பு சுத்துங்க. ரசிகா கோவஸ்ட் அக்செப்ட் பண்ணு. இல்ல உங்க அன்னைக்கு ஸ்பீக்கர் எடுக்க நான் சொல்லுங்க. சொன்ன மாதிரி தான் அவரும் சொன்னாரு. யாருக்கு வேணா நடந்திருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு மனிதாபிமானமா மத்தவங்க ஏன் இல்லாம போனாங்க அப்படின்றத அவர் இன்னைக்கு சூப்பரா கேட்டாரு எல்லாத்துக்கிட்டயுமே. எஸ்பெஷலி விக்ரம் கிட்ட, ஏன் நீங்க அப்படி இருந்தீங்க, எதுக்காக இருந்தீங்கன்னு கேட்டதெல்லாம் வேற மாதிரி ஃபயர், ஃபுல் ஃபயர். வந்துச்சு பாத்தீங்களா அந்த இடத்துல வக்கரமும் நான் கேட்டேன். ஆனா அவர் நினைச்சிட்டாரு. ஓகே, உனக்கு வக்கரம்னு சொன்னது தப்பே இல்லைன்ற மாதிரி சொல்ல வந்துட்டாரு. சொல்லிட்டு இருந்தாருன்னா பண்ணிட்டாரு. பாரு வேலிடேட் ஆயிடும்ல. அதுக்கு பண்ண செஷனே வேஸ்ட் அதான் ஆயிடும். அது அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அதை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த மேட்டருக்கு வந்தேன். அப்படி இருந்தும் நீங்க இப்படி பேசுறீங்களே கோபால் அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சுட்டாரு விக்ரம். ஆக்சுவலி இந்த வாரம் ரம்யாவையும் தூக்கி இருக்கணும். எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுக்கு உள்ள வச்சிருக்காங்கன்னே புரியல. அவங்களும் வந்து அந்த வீட்ல சந்திரமுகி பாம்பு மாதிரி இருக்காங்க. ஒன்னும் புரிய மாட்டேங்குது நமக்கு. ஃபர்ஸ்டா இருக்காங்க. எதுலயுமே இல்ல. ஆனா வந்து அந்த ரேங்கிங் டாஸ்க்ல மட்டும் வாய்க்கிலேயே பேசுறாங்க. இது பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன்ட்டு. எனக்கு புரியல சத்தியமா. இல்ல அது இதுல வேற அரோராக்கு ஆமா, கம்பேர் ஒண்ணுமே பண்றாங்க. பண்ண அட்லீஸ்ட் மாட்றாங்கல்ல. அரோரா மெச்சூர்டா பேசுறாங்க. ரம்யா பேசுறதுக்கு அரோராவே பரவாயில்ல. பாயிண்டா பேசுறாங்க. பெட்டருங்க. ஐயோ நம்ம சாம் அந்த பேசிட்டு ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணு. ஏன்னா கீழ ஓகே, ஆமா நிறைய வருது. ஓகே பேசுங்க. கீழ ரெக்வெஸ்ட் பண்ணிருக்க ஸ்பீக்கர்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நாங்க டக்கு டக்குன்னு ரொட்டேட் பண்ணிடுறோம். ஓகேவா? தருண் அண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு, பேச சொல்லுங்க. தருண் பேசுங்க, நடராஜன் சார் பேசுங்க. சரண்யா பேசிட்டாங்கன்னா அவங்க இறக்கிட்டு கூட இன்னொருத்தவங்க கொடுக்கலாம். சரண்யா நீங்க முடிச்சிட்டீங்களா? சரண்யா அந்த டாம் ஜெயின் அவங்க 2 பேருமே ரொட்டேட் பண்ணிக்கிறோம் சிஸ்டர். நாங்க இது பண்ணிட்டு திருப்பி வேணா ரெக்வெஸ்ட் கொடுங்க, நாங்க அக்செப்ட் பண்றோம். ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டேன். நான் சொல்லி சாப்பிட்டா. சரி சொல்லுங்க சொல்லு ராஜு, சொல்லு ராஜு. இல்லன்னா எனக்கு ஒரே டவுட். எனக்கு நீங்க ஷேர் சூப்பரா தான் பண்ணிருந்த போஸ்ட் வரல. ஓகே, இவங்க வந்து பார்வதி பார்த்து நீங்க வந்து இவர் விக்கல்ஸ் வந்து நீங்க மார்க்கிங் பண்ணீங்கன்னு பேசினாரு. ஆனா விக்கல்ஸ் வந்து பார்வதி பார்த்து மார்க்கிங் பண்ணாரு. அதையே கொஞ்சம் கேட்டுக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. அது மட்டும் கொஞ்சம் ஒருவேளை மறந்துட்டாரா, மிஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல. அது மட்டும் தான் எனக்கு. ஓகே, அதான் சொல்லுங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு ஒரு இஷ்யூ மட்டும் தான் எழுதி கொடுத்தாங்க. அது வேற பாலிடிக்ஸ் வச்சுக்கோங்க, விடுங்க. ஓகே ப்ரோ, நான் அப்புறம் பேசிக்கிறேன். இவங்களா பேசுவோம். பை ப்ரோ, அப்புறம் வரேன். ஓகே 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 ராஜு, தேங்க்யூ. ராஜு வேணா திருப்பி ரெக்வெஸ்ட் கொடு, நான் அக்செப்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தருண் பேசுங்க. தருண் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக திவாகர் எலிமினேட் பண்ணிட்டாங்களா? ப்ரோ பண்ணிட்டாங்களா? ஓகே ஓகே.
எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த செந்தில பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரிதான் இருந்தது திவாகர் பார்க்கும்போது. ஆமா, காஸ்டியூம் அதுல கடு எனக்கெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருந்ததுங்க. ஆக்சுவலா சொல்ல போனா என் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி பாவம் அந்த மனுஷன் ஏன் அப்படி பண்றாங்க. ஆக்சுவலா அதை விட தத்திங்கெல்லாம் உள்ள இருக்குங்க. அதுங்கெல்லாம் விட்டுட்டு இவரை ஏன் தூக்குனா. இப்ப ரம்யா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யாரு, ரம்யா, எஃப்ஜே, அவங்களெல்லாம் இருக்காங்க. கனிதான் கூட தூக்கி இருக்கலாம். இன்னும் 2 வாரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அமுச்சு விட்டுக்கலாம். அமுச்சு விட்டதும் நல்லதுதான். இதுக்கப்புறம் வினோத் யாருன்னு தெரியும். அதனாலதான் நானும் கரெக்டான டைம் அமுச்சு விட்டுருக்காங்க. அவர் ரொம்ப செல்ஃப் சென்டர்டா இருந்திருக்கிறாரு. அது ஓகே ஒரு நிமிஷம். அவர் ரொம்ப செல்ஃப் சென்டர்டா அந்த கேம் ஆடி இருக்காரு. அது எல்லா இஷ்யூலயுமே இவர் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் ஆகிறதுனால நிறைய விஷயங்கள் டைல்யூட் ஆகிறதுனால இந்த இடத்துல கேமுக்கு போதும்னு சொல்லிதான் தூக்கியிருக்காங்க. வேற எந்த ரீசனுமே கிடையாது. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேம் வைஸ் அவர் இன்னைக்கு தூக்குனது வந்து ரொம்ப நல்ல விஷயம். என்ன பண்ணாருன்னு சொல்ல வரீங்க, புரியல எனக்கு கரெக்டா. ப்ரோ, அவரு ஒரு இஷ்யூ வீட்ல எந்த இஷ்யூ ரைஸ் ஆனாலுமே இவரு மட்டும் அந்த இடத்துல ஒரு ஜம்ப் ஆயிடுறாரு ப்ரோ. ஜம்ப் ஆயிட்டு அந்த இஷ்யூவே ரொம்ப டைல்யூட் பண்ணி இவரு தான் எடுத்துக்கிறாரு. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இவரு தான் எடுத்துக்கிட்டு இவரு பேச பேச எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்குது, அவங்க ஷோ மேக்கர்ஸ்க்கு போர் அடிக்குது. அது பதில் பேசுறதையும் கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி எல்லா இஷ்யூமே இந்த வீட்டுல டைல்யூட் ஆனதுக்கு திவாகர் மெயின் ரீசன். அது எத்தனையோ வாட்டி வார்னிங் கொடுத்து அவர் கேட்கல. திரும்பி அதே தான் நடக்குது. ஓகே, அந்த எல்லா டாஸ்க்குமே ஸ்பாயில் ஆகுது அவரால. அப்படின்ற பட்சத்துல அவர் வெளியில எடுக்கிறது இந்த கேமுக்கு நல்லது பண்றதுக்காக தான் வெளியில எடுக்கிறாரு. ஆனா ஓட்டு பிரகாரம் அவர் எடுக்கல. இவரு கேமை ஸ்பாயில் பண்றாருன்னு சொல்லிட்டு ஓட்டு பிரகாரம் எடுக்கல. ஆமா, கேம் ஸ்பாயில் கேமுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் நல்லது பண்ற மாதிரின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். உண்மையிலே எனக்கும் நல்லதுதான். ஆக்சுவலா நான் எனக்கு இதுக்கப்புறம் என்னோட பரிதாப நிலை எதுக்குன்னா, நமக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. ஆமாமா, அவருக்கும் நல்லது. ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் கானா வினோத் என்ன பண்ணுவாருன்றதுதான் அதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப. ஏன்னா யாருன்னா போய் நோண்டுவாரு, பொல்லியூர்னு விற்பாங்க செவிலியே. இப்போ யாரையும் போய் நோண்ட முடியாது, யாரை நோண்டாலும் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நீ யாரனா போய் மார்க்கிங் பண்ணன்னு வச்சுங்களேன், அவங்களா வேற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. திவாகர்ன்றதுனால நீ ஈஸியா மார்க் பண்ணிட்ட. கூட இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திவாகரை மார்க் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து சிரிச்சு ஜாலியா இருந்தாங்க. இப்ப யாரை போய் தொட்டாலும் கரண்ட் ஷாக் அடிக்கும், திருப்பி அடிச்சிருவாங்க பட்டுன்னு. அப்ப இவருக்கு அதுதான் நான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்படியும் இன்னும் 2 வாரத்திலேயே காணா எடுத்து சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி சாண்டின்றதுனால ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கா ஒருவேளை? வினோத்துக்கு இன்னைக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. அது சொல்ல முடியாது ப்ரோ, சொல்ல முடியாது. சாண்டி சப்போர்ட்ன்றதுனால வினோத் இன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே டச் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா அவரை ஒரு கேள்வி கூட கேட்பா. மேபி நாளைக்கு கேட்பாங்களா போல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா? அவர் எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணு. அதுவே அதை பத்தி ஏதாவது கேட்பாரா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சரி ஓகே, ஒருத்தரை மார்க் பண்ணி பாட்டு பாடினா அவர் பெஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்துருவாரா, அதான் நான் எதிர்பார்த்தேன். வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு எபிசோட முடிச்சிட்டு இப்ப இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்வதி பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா நீ பார்வதி அடிச்சதெல்லாம் தப்பே கிடையாது. பார்வதி அடிச்சது கரெக்ட் தான். பார்வதி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அடி வச்சாங்க பாரு, விக்ரம் அடிச்சாங்க பாருங்க. அதுதான் டபுள் ட்ரிபிள் இது. விக்ரமுக்கு 3 அடி சரியான அடி. உண்மையிலேயே பிளாஸ்ட். அந்த வக்ரான்றதுக்கு ஒண்ணு சொன்னது கரெக்ட்ன்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டாரு கரெக்டா. ஆனா அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரமே அது செமையா பாலிஷா அடிச்சிட்டாரு. ஓகே ப்ரோ. அது எதுக்கு பார்வதி அடிச்சாருன்னா, அவரு வந்து அந்த இது பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பார்வதி வந்து அது ஒரு மாதிரி பேண்டர் பண்ணதே பெரிய தப்புன்னா தெரியுமா? ஆபாச குறியீடு மட்டும் சொல்லாம இருந்தா பார்வதிக்கு அடியே வந்திருக்காது இந்த வாரம். தேவையில்லாத டாபிக் அதை மட்டும் கம்முன்னு விட்டுருந்தா, அதை டச்சே பண்ணாம இருந்தா முடிஞ்சிட்டு இருக்கும். இந்த வீக் பார்வதிக்கு ஒரு திட்டு கூட வந்திருக்காது. தேவையில்லாம அதை தப்பா புரிஞ்சுக்கின்னு அது பண்ணதான், அரோராவை தேவையில்லாம தப்பா புரிஞ்சு பண்ணதான், அது கூட சேர்ந்து வாட்டர் மெலானும் சேர்ந்து பண்ணதான் இவங்க 2 பேருக்கு அடி உள்ள காரணமே. அது பண்ணலன்னா வேற ஒண்ணு பண்ணி மாட்டிருப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா. பார்வதி கூட வாட்டர் மெலன் சேரல, வாட்டர் மெலன் கூட பார்வதி சேர்ந்ததுதான் பிரச்சனை. அங்க அந்த ஆளுதான் கேள்விகள்னு உஸ்பேத்தி விட்டான். சரி ஓகே, தேங்க்ஸ். ஓகே, அடுத்து அஞ்சலியா? யார்? விக்னேஷ் அடுத்து.
பிரகாஷா மாதவி அஞ்சலி, அதுக்கப்புறம் தான் நடராஜ். மாதவி அஞ்சலி பிரகாஷ் நடராஜ். ஓகே ஹரிஷ் நான் டிஎம் பண்ணுங்க. அஞ்சலி பேசிட்டோம் ப்ரோ, நான் அதுக்கப்புறமா தான் வந்தேன். ஓகே அஞ்சலி ஓகே பேசுங்க. Okay, guys, thank you. Actually, the first time I watched a full episode start and this was one of the best put together shows. Adadu from start to end, the way they orchestrated the show, which Velasanangilaya Parvatiya, and that was அவளுக்கு அவ்வளோ தேவைப்பட்டது அந்த அந்த வெலாஸ்டல் பிகாஸ் அவ she was just running off guard சும்மா அப்படியே வந்ததெல்லாம் she was saying and behaving and அவளோட all whatever her sportsmanship or our argument or whatever she was trying to பண்றது எல்லாமே just because of pure jealousy vengeance with Aurora. She did such a huge blunder. போன வாரம் தான் பிரஜனை இழுத்து போட்டு அனாவசியமா பேசி வாங்கி கட்டிக்கிட்டா இல்ல. And you should have learned your lesson. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு 4-5 சூடு தேவைப்பட்டுச்சு. So they know she can do a good job. So ஒரு good contestant சும்மா அப்படியே விட்டோம்னா they will never improve. இல்லையா? So the fact that they took it right on top, அதுவும் மின்ஸ் பண்ணாம all the core mistakes that she did, her verbal assault, அவளோட what is it, her disdain for her co-contestants, அப்படியே தான் பெருசு பெருசு மாதிரி நினைச்சு all the rubbish that she was doing that needed அது கம்ப்ளீட்டா அவகிட்ட இருந்து அடி குடுக்கணும்னு they did, and they did it out of really good intent to make a player realize the core mistakes. இத மட்டும் அவங்க even லைட்டா தொட்டிருந்தா கூட பார்வதி will repeat it again and it will damage the show viewership. Again and again அவர் அதை தானே சொல்றாரு, பார்க்குறவங்களுக்கு நீங்க அசிங்கப்படுத்துறீங்க and நிறைய அந்த வார்த்தைகள் இல்லை and that peak jealousy. இப்பனாச்சும் இப்ப அவ அரோராவை இழுத்திருந்தா இந்த வாரம் லிட்ரலி அரோரா ஒரு பிரின்சஸா தான் இருந்துட்டு போய் கமருதன் கூட அவங்களோட நியூ ட்ராக் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு ஜான்ல போயிருப்பாங்க. she actually made Aurora heroine and bought her center stage. So அவளுக்கு இந்த அடி செம்மைய கொடுத்தது I truly appreciated it, and I liked the way அவங்க கொண்டு போன விதம். VGS விடாம நோண்டி நோண்டி எடுத்து பண்ணார் பாருங்க. I just really appreciated it. It actually shows that the showmakers are giving her another chance to bring out her best. இல்லனா Paru will go this way only, அவர் watermelon வேல தான் போவாங்க. ஸோ அதனால I really appreciate, and எனக்கு பாரு பண்ற சேஷ்டைகள் அவ்வளோ எல்லாம் பிடிக்கலனாலும் I still appreciate her as a strong hard working contestant. ஓகேங்களா? ஸோ I just wanted to say that எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ சின்சியரா கண்டவேனிக்கு தப்பா ஒரு வில்லி ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது I actually like that. I am actually like her do. And ஆனா அதுக்கோசரம் அவ பண்ற stupidity எல்லாம் appreciate பண்ண முடியாது. So I really appreciated the way the show's makers took it. And of course, second half was just a blast. So I really இன்னைக்கு show I 100% I liked it, and I'm really glad இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் விடாம வச்சு செஞ்சது I am glad for Paru's sake, and Paru அதை ரியலைஸ் பண்ணி whatever she needs to do. Because one thing about Paru, அவளுக்கு நிஜமாவே சாரி தோணுச்சுன்னா அவ போய் கேட்டுடுவா. She resets herself. அவ சும்மா வாய்க்கோசரம் சொல்ல மாட்டா. When she feels bad for something she has done, not feel bad for the other person. You're sorry only if you know you have done something wrong, and அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டாதான் அந்த sorry has value. So அது மாதிரி if she resets herself, I think next week it'll be better நினைக்கிறேன். So Sam Vignesh and Abhi Rasigan, thanks for the opportunity, guys. I want to listen to all the view, but இன்னைக்கு show was செம்மையா இருந்துச்சு. Thank you, Thank you, Anjali. Thank you. Madhavi.
இன்னைக்கு ஷோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல பிளாஸ்டாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு பிளாஸ்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஷி நீட்ஸ் தட் ஆக்சுவலி. இல்லைனா இது இவங்க ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நிறையா வாட்டிக்கு ஷி ஹேஸ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரியலைஸ், பட் இட் ஹாஸ் கான் டு அன் எக்ஸ்ட்ரீம். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ண இருந்தாலும் ஸோ அது லாஸ்ட் டே வாட் எவர் ஷி ஹஸ் டன் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஷி நீட்ஸ் தட் ஆக்சுவலி. ஸோ திவாகர் இப்போ போயிட்டார்னா டெஃபினெட்லி ஹர் பிளே வுட் பி குட் அப்படின்னு நினைக்கிறேன், ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். பட் அவங்க அதை ரியலைஸ் பண்ணி அவங்க பண்ணணும். பட் இஃப் ஷீஸ் கெப்ட் ஆன் டூயிங் த சேம் திங்னா டெஃபினெட்லி நோ ஒன் கேன் சேவ் ஹர். இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ பட் அஞ்சலி சொன்ன மாதிரி தான், அட்லீஸ்ட் ஷீ வில் பி ஓனிங் ஹர் மிஸ்டேக் இஃப் ஷி நோஸ் தட் இட் இஸ் ஹர் ஃபால்ட். பட் இன்னொரு 2 பர்சன்ஸ் நான் டேஞ்சரஸாக பார்க்குறேன். ஒன்று வந்து சபரி அண்ட் கனி. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸோ அவர் எல்லாமே வந்து எதுவுமே இல்லாமல் புதுசாக ஏதோ வீட்டில் இருந்து பார்க்குற மாதிரியே பிஹேவ் பண்ணுறாரு. கனி வந்து இது நாள் வரைக்குமே வாட் எவர் ஐ ஹவ் அப்சர்வ் ஃபார் த லாஸ்ட் 5 வீக்ஸில் நெவர் ஷி ஹஸ் அக்செப்டட் த மிஸ்டேக். அதனால தான் நான் திருப்பி நான் எல்லாத்துக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கேன், ஹேவ் ஷி எவர் ஹாவ் ஷோன் தட் எம்பதி டு சம் ஒன் வாட் எவர். ஓகே, பார்வதி கிட்ட எல்லாத்துக்குமே ஃப்ளாஸ் இருக்குது, எல்லாமே தெரியும். பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம நார்மலி ஒரு எவ்வளோ பர்சன்ட் பேடாக இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு அடிப்பட முடியாது. ஐ டோன்ட் நோ ஹவு ஷி கேன் அந்த எம்பத்தி ஒன்று கூட ஜஸ்ட் ஒரு இது பண்ணி பேசின மாதிரியும் தெரில. ஆனால் இன்னைக்கு அவங்க பிஹேவியர்ஸ் அதுக்கப்புறமா அவங்க ஸ்ட்ரிக்டாக டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட இது. எனக்கு அது என்ன மாதிரி பிஹேவியர்னு எனக்கு தெரில. ஸ்டில் ஷி இஸ் திங்கிங் லைக் ஷி இஸ் ரைட். அவங்க போய் லாஸ்ட்டாக சாண்ட்ரா கிட்ட போயிட்டு வந்து ஷி வாஸ் அப்போசிங், நீங்கள் இப்போ சொல்லியிருக்கணும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவங்களோட மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணுறாங்களான்றது எனக்கு புரியல. பட் ஹவு தே கேன் பி மோர் ஸ்டப்பர்ன் இஸ் சேயிங் தட் தே ஹாவ் நாட் டன் எனி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல. லாஸ்ட்டு வந்து என்னன்னா, திவாகர் ஏன் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தருண் கேட்குறாங்க. பட் நான் வந்து இதை பாசிட்டிவாக தான் எடுக்கிறேன். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் சீசன்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? பட் இந்த சீசனில் he has given the content, நம்ம we also have to accept இந்த ஷோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேல போகிறதுக்கும் he is also one of the reason. அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கட்டும், the way he is behaving-ஆக இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே போனதுக்கப்புறம் I wanted to see how many faces are getting exposed more, especially Gana Vinod and Parvatiக்கும் she was in a controller, she is in controlling Divakar அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்களா. I wanted to see more contestants-ஓட எபிலிட்டி நான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார் தேட் லைக் he has to go out, because every time நீங்கள் பார்த்தீங்கன்னா it is all getting, the show itself is getting looped into one person's. ஈவன் இந்த நார்மலாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆர் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேசும்போது கூட ஆல்வேஸ் ஹி இஸ் ஓவர்லாப்பிங். அவங்க மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஹி வில் நாட் கிவ் எனி வே. அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்பயுமே ஓவர்லாப் ஆகிட்டு அந்த ஷோ பார்க்கவே முடியாததுக்கு கூட திவாகர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இங்கே போனதுக்கப்புறம் இட் வில் பி குட்னு நினைக்கிறேன். ஸோ மெனி பர்சன்ஸ் வில் பி எக்ஸ்போஸ்ட், எஸ்பெஷலி கானா வினாத் அண்ட் பார்வதி. We have to see how they are playing. Thank you. Thank you மது. ஹரிஸ் ப்ரோ பேசிட்டோம். அதுக்கப்புறம் ஹரிஸ் நான் பேசுறீங்களா? சரி, நான் டக்குன்னு ஒரு 3 பாயிண்ட் ஆக்சுவலா. இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த ஷோல வந்து சபரி வந்து ரொம்ப இது பண்ணாங்களா, எனக்கு தெரிஞ்சு அது அவனை கேட்ட ஒரு சாட்டிஸ்பாக்சன், அவன் பண்ண தப்பு இது பண்ணாலும் ஓவராலா பாக்குற போது எனக்கு என்னமோ அவனுக்கு நல்லது பண்ணி விட்ட மாதிரி தான் எனக்கு படுது. ஓவராலா பாக்குற போது நான் வந்து ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். என்னன்னா, யாருமே சப்போர்ட் பண்ணல. அவனை திட்ட ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே வந்து அவன் மேல இருக்கிற கொஞ்சம் கூட பாசிட்டிவ்ஸ சொல்லாம அவனோட ஹோல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பிசம் சொல்லிட்டு இருந்தவங்க நெகட்டிவா பேசிட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல லாங் ரன்லயோ இல்ல ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ்ல ஓவராலா பாக்குற போது பாவம்ல ரொம்ப அடிச்சிட்டாங்களோ அப்படின்னு அவன் பண்ண தப்ப வந்து நீ வேணும்ட்டு பண்ண அதோட நிறுத்த, அது ரொம்ப ஓவர்டு பண்ணி இப்ப அவனை வந்து ரொம்ப ஒரு சிம்பத்தி ரேஞ்சில வந்து தள்ளிடுச்சு. அது எனக்கே அப்படிதான் பட்டுச்சு. ஒரு லாஜிக்கலா பார்த்தா அவன் பண்ண தப்பு தான், அக்ரெஷனா விளையாடி இருக்கான். இதெல்லாம் தான் என் மைண்ட்ல நேத்து வரைக்கும் இருந்துச்சு. பாக்கும்போது சரி ரொம்ப அடிச்சிட்டாங்க, அவன் ரொம்ப டல் ஆயிட்டானே அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த கடைசியில அதுதான் தாட் தான் மைண்ட்ல நிக்குது அவனை பொறுத்த வரைக்கும். அண்ட் கனி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து செம்ம
அவங்க மேல ஒரு இம்ப்ரெஷனே இல்ல. அவங்கள ரொம்ப புனிதப்படுத்தி ராஜமாதா நீங்க சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு அவங்கள புனிதப்படுத்திக்கிட்டத விட சுத்தி இருக்கவங்க அவங்கள ரொம்ப புனிதப்படுத்தி வச்சுட்டாங்க. அந்த பின்பத்த அவங்க உடைக்கவே இல்ல. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அத. அவங்க மேலயும் தப்பு இருக்கு. சோ ஒரு நல்ல சோல் அப்படியே இவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாரியே சுத்திட்டு வந்துட்டு, எனக்கு நேத்துல இருந்து நேத்து அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு சொன்ன ஆட்டிட்யூட் வரைக்கும் கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க விளையாண்ட கேமும், அவங்க கேட்ட சில கேள்வியும் நான் வந்து சாண்ட்ரா ரொம்ப எனக்கு புடிச்சது கேம் பிளேலாம். ஆனா இப்ப நேத்து நைட் நடந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப அதுல வந்து அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க. உடன்பாடு இல்ல. எல்லாமே ஓகே தான். ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப ஊதி பிரஜனும், சாண்ட்ராவும் சேர்றம்போது தான் இந்த ஒரு மாரி டாக்ஸிக்கா தெரியுது. அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவா அவுட்கம்மா எனக்கு தெரியல. அப்போ வந்து கனி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இப்ப சாண்ட்ரா சொன்னாங்கல்ல, அப்ப நான் இந்த மாரி எல்லா பிரஷ்ஷையும் எடுத்துட்டு போய் வெப்பனான்ற ஒரு பின்பத்த என் மேல கட்டமைக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்றாங்களா? அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சாங்க நேத்து லைவ்ல. அப்போ கனி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அப்போ சாப்பாட்டுல யாராவது பண்ணுவாங்கன்னா, அப்ப இங்க இருக்கவங்க சாப்பாட்டுல ஏதாவது பண்ணுவாங்கன்ற கட்டமைப்ப நீங்க பில்ட் பண்றீங்களா? அந்த மாரி ஒரு கட்டமைப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்களா? அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அது ரொம்ப ஆக்சுவலா வேலிடான பாயிண்டா ஹரிஷ் ப்ரோ இருந்துச்சு அது. ம். ஹரிஷ் ப்ரோ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்க ம். சாண்ட்ரா அப்படி கேட்டதுலயும் தப்பு இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ம். பிளேட்ல ஒரு தடவ எச்சு துப்பிலாம் குடுத்துருக்காங்க பார்வதிக்கு. சோ அதனால அவங்களுக்கு யாரு? பிடிக்கலன்னா அவங்க அந்த இந்த டாஸ்க்ல தான் கைஸ் QC ரிமைண்ட் டாஸ்க்ல. பண்ணுங்க. கியூசி டாஸ்க்ல சபரி அண்ட் பார்வதிக்கு கோ. வந்து சபரி சபரியன் எஃப்ஜே. கனி தான் பண்ணாங்க. கனி தான் பண்ணாங்க. சோ அதனால வந்து எச்சு துப்பி சாண்ட்ரா குடுத்தாங்களா? எச்சு துப்பி ஓகே. குடுத்தாங்க. ம் வித்தவுட் ஹர் நோயிங் தே மேட் ஹர் ஈட் ஆல்சோ. ஈட் ஆல்சோ. சோ அதனால இது ஏன் அட்ரஸே பண்ணல எப்பவுமே யாருமே? 1 ஹவர்ல வரலையே. 1 ஹவர்ல 1 காட்டலையே. 24 ஹவர்ல ஹவர்ஸ் பக்கம் தானே தெரியும். வரல. 2வது வந்து ம்ஹ்ம். என்ன சொல்றது? பார்வதி அகைன்ஸ்டா இருக்கறதுனால இது நெறைய பேசப்படலன்னா, நாங்க ஸ்பேஸ்ல பேசணும். சோ சாண்ட்ரா கேட்ட பாயிண்ட் அந்த இடத்துல கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்டா இல்ல தான் இருந்தது. சாண்ட்ரா வந்து அத கேட்டுட்டு அந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா அத ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இப்ப சாண்ட்ராக்கு அன்னைக்கு எச்சு துப்பி பார்வதி கிட்ட குடுத்தாங்கன்னுலாம் இல்ல தெரியாது. இல்ல. அது வந்து நடந்தது சாண்ட்ரா வர்றதுக்கு பிஃபோர் தே முன்னாடி கேம். ஆக்சுவலி. ஆமா. அதான் சாண்ட்ரா முன்னாடி வந்தாலும் சாண்ட்ரா அத பாக்கலையோ, சாண்ட்ராக்கு தெரியாது. அது இருந்தா அவங்க நேத்தே அத ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. பட் இப்ப இவங்க அக்யூசேஷன் என்ன வைக்கிறாங்க சபரி மேல? அது வேலிட் அக்யூசேஷன். என்னன்னா, நீ ஒரு அன்ஷூரா இல்லாத ஒரு விஷயத்த சொன்னேன்னா, அது எப்படி போர்ட்ரே ஆகுமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு ஆடியன்ஸ்க்கு படும். அந்த வகையில ஷி இஸ் கெட்டிங் ஹர்ட்ங்கிறது எவ்வளோ கரெக்ட்டான, வேலிடான ஒரு அக்யூசிஷனோ, அதே மாரி நீங்க கனியே பண்ணியிருந்தாலும், எல்லார் மேலயும் வைக்கிறது அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் அங்க இருக்கவங்கலாம் அப்படி பண்ணக்கூடிய ஆளுங்க. அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன வைக்கும்ல. அதுவும் வந்து எல்லாரையும் பொதுப்படையா சொல்றது வந்து அந்த அக்யூசிஷனும் ராங் ப்ரோ, தானே? இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து, நீங்கலாம் உங்க ம். மூஞ்சிய நீங்க என்ன பண்ணீங்கன்னு நீங்களே பாருங்கன்னு சொல்றதுக்கு அதுதான் அர்த்தம். அங்க ம். இருக்கிறவங்கலாம் மனசாட்சிலாம் பண்ணியிருக்கீங்கடா. நீங்க பண்ணத நீங்களே பாருங்கன்னு சொல்லி போடுறாரு. நீங்க சொல்றது அத அது டிஃபெண்ட் பண்ற ஓகே. மாரி இருக்கு. இல்ல, நீங்க இல்ல, இல்ல, சொல்றது இல்ல. அத டிஃபெண்ட் பண்ற மாரி இருக்கு. அவங்க நல்லவங்க. அவங்க மேல போய் பழி போடுறீங்கன்ற மாரி இருக்கு. நல்லவங்கன்னு அவங்க இல்ல இவன். பண்ணத தான் ம்ஹ்ம். சொல்றாங்க. தே டிட் இல்ல, இல்ல. மச் வொர்ஸ் அது ப்ரோ. இந்த ஹரிஷ் ப்ரோ வீக் இத வந்து கேளுங்க. எச்சு பண்ணதா அவரு சொன்னதா எப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியும்? இந்த வீக்ல அந்த மாரி ஆஃப் டாபிக் போயிட்டு இருக்கீங்க இங்க. சரியா? எங்கேயோ நடந்தத இப்ப எங்கேயோ கொண்டு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பீப்பிள் டோன்ட் இல் அந்த ம். லைவ் வந்து இட்ஸ் நாட் ம். ஈவன் கனெக்டிங் ஹியர். நம்ம என்ன வந்து இங்க லைவ்? நேத்து பேசுறது நடந்த லைவ் தானே கனெக்ட் பண்றேன். நேத்து அவங்க சொன்னது தானே. அதுக்கு இவங்க சொன்ன முன்னாடி அக்யூசிஷன் சாப்பாடுக்கு கரெக்ட்னா? சொல்றாங்கன்றதுக்கு சொல்றேன். சாப்பாடுக்கு சொல்றதுக்கு அது சொல்றேன். அக்யூசேஷன் வந்து இங்க நடந்தது வந்து தே வர் லிட்டரலி அங்க இருந்தது வந்து ஹி வாஸ் ம். பெர்ஃபெக்ட்லி பிளானிங் டு அக்யூஸ் இட் ஆன் சாண்ட்ரா அண்ட் திவ்யா. கிளிப் இருக்கு. லைவ் கிளிப் சென்டர் இருக்கு. நான் தர்றேன் உங்களுக்கு வேணா. அத ஃபர்ஸ்ட் பாருங்க. 1 அது ஹவர் தப்பு பார்த்துட்டு இல்லன்னு நான் சொல்றாங்க. சொல்லவே இல்லையே. தப்புன்னு தானே சொல்றேன். அது தப்புன்னு தான் சொல்றேன். அதத்தான் சொல்றேன். அது வந்து நீங்க வந்து மறுபடியும் அத பண்ணும்போது எல்லாரையும் அக்யூஸ் பண்ற மாரி இருக்குன்னா, ஆமா. அதுவும் தப்பு தே தான். ஆர் கெட்டிங் அதாங்க சொல்றேன். தே ஆர் கெட்டிங் அக்யூஸ்டும்போது ஒய் அ. நாட் தே கம் அண்ட் பேஷ் ஹிம். நீ என்ன ட்ரை பண்ற. நீ வந்து என்ன அக்யூஸ் பண்ண ட்ரை பண்ற. தட் டூ திஸ் நேத்து கைண்ட் ஆஃப் எல்லாரும் திங். பேஷ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவன கேட்டதும் கரெக்ட். சாண்ட்ரா வச்ச பாயிண்ட்டும் கரெக்ட். அதே மாரி சாண்ட்ரா வந்து ஒருவேளை சாப்பாடுல இப்படிலாம் பண்ணுவாங்களோ அவங்க மேல வைக்கிறதும் அது தப்பு தானே. ஒரு தெரியாம அவங்க மேல அக்யூசிஷன் வைக்கிறது. சரி அப்படியே கனி மேல வைக்கட்டும். கனி இதுக்கு முன்னாடி செஞ்சதாவே இருக்கட்டும். இப்ப நம்ம அந்த வீட்ல இருக்கோம். எல்லாரோடயும் சேர்த்து எப்படி நீ என்னையும் அப்படி நினைப்பேன்னு சாண்ட்ராவை திருப்பி கேட்டா சாண்ட்ரா என்ன பதில் சொல்லுவாங்க? நீ இல்ல பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஹரிஷ் ப்ரோ நான் நீங்க பண்ணலையே. சொல்ற பண்ணலன்னு பாயிண்ட் சொல்லிருவாங்க. நீ கரெக்ட். எப்படி இல்ல ஹரிஷ் பொதுப்படையா ப்ரோ சொல்லலாம்? சொல்லிருக்காங்க. நீங்க இல்ல ஹரிஷ் ப்ரோ நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அவங்களாம் அவங்கள எப்படி காமனா வந்து சாண்ட்ரா அப்படி அக்யூஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்க. அது வந்து வேலிடா நல்ல ஹவுஸ்மேட்ஸ்க்கு கேட்கலாம். இந்த மாதிரி ஹவுஸ்மேட்ஸ்க்கு அப்படி கேட்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் செய்யக்கூடியவங்க தான்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுது. ம். சரி அதான் அது வந்து ஒரு ஒரு இதா தெரிஞ்சுச்சு. அதுவும் தாண்டி இன்னைக்கு சாண்ட்ரா எந்திரிச்சு ஃபுல்லா கனிய வந்து அக்யூஸ் பண்றபோது, அங்க ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் சாண்ட்ரா.
சாண்ட்ரா ஏன் தடுக்கலன்னு, ஏன் சாண்ட்ராக்கு வந்து 2 பேரும் ஜட்ஜுங்க. ஒருத்தங்க சீனியர் ஜட்ஜ் இல்ல, ஒருத்தங்க ஜூனியர் ஜட்ஜ் இல்ல. அப்ப அங்க நீ ஸ்ட்ராங்கா பேசி இது பண்ணணும்னு கனி வந்து கேட்டது கரெக்ட் பாயிண்ட் தான். அப்படியே அவாய்ட் இல்லங்க, பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லங்க. ஆக்சுவலா என்ன அதுக்கு தெரியுமா? அங்கேயே ஒரு ஆன்சர் ஒரு இருக்கேங்க. வீட்ல வந்து ஷோலயே ஃபுல்லாவே ஆன்சர் இருக்கு. அந்த ஷோலயே சொல்லிட்டாங்களே. வீட்ல அவரே எல்லாருமா சொல்லிட்டாரு. சேர்ந்து கனிக்கு சப்போர்ட் பண்ணி, இப்படிதான் டிஸ்குவாலிஃபைட்ன்னு எல்லாருமே கத்துறாங்க. அப்ப சாண்ட்ரா மட்டும் அங்க தனியாலாம் என்ன பண்ணுவாங்க? இல்லங்க, அவங்க அங்க ஸ்ட்ராங்காவே அந்த பாயிண்ட் கேம் ஸ்டாப் பண்ணனும். ஐ அம் நாட் அக்ரியிங் டு திஸ் பிக் அங்க பாஸ்ன்னு ஸ்ட்ராங்கா ஹரி சொல்லிருந்தா அது எப்படி ஏன் ஒரு கனி ஜட்ஜ் பண்ணல? அது ஏன் கனி பண்ணல? அது கனி பண்ணலங்க. அதே மாதிரி கனி ரூல் பண்ணல. பண்ணலாம். 2 ஒரு பேரும் நிமிஷம் இருங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் நிமிஷம் இருங்க. சொல்றேன். இல்ல, இல்ல இருங்க, கிடையாது. இருங்க. ஒருவேள அங்க கனி ஹரிஷ் ப்ரோ, பண்ணியிருந்தான்னு இல்ல, ஒரு வச்சுக்கோங்களேன். நிமிஷம், ஒரு கனி வந்து அந்த நிமிஷம். ஸ்ட்ராங்கா வெயிட் பண்ணுங்க. நான் ம். சொல்றேன். ஹரிஷ் ப்ரோ, நீங்க ம். எபிசோட் வந்து திருப்பி பார்த்தா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் வந்து விஜய் சேதுபதியே அங்க எடுத்து நேரா மூஞ்சி நேரா வச்சு அவங்கள வந்து அங்க வேலிடேட்டும் பண்ணிட்டாரு. நீங்க திருப்பி அதே கொஸ்டினை கேட்கறதுல வந்து நான் மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எபிசோட்ல விஜய் சேதுபதி ஹிம்செல்ஃப் ஹேவ் ஸ்டோல். நீங்க பக்கத்துல இருந்து கூப்பிட்டு கேட்டீங்களான்ற போது நான் கேட்டேன். பட் கனி டென்ட் ரெஸ்பாண்ட் டு மீ. ஷி வாஸ் லுக்கிங் அட் தேர் ஆடியன்ஸ் அண்ட் தேர் வேலிடேஷன் அண்ட் ஷி வாஸ் ஜஸ்ட் ஆன்சரிங் தேர் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. விஜய் எனக்கு சேதுபதி சாண்ட்ரா இதுக்கப்புறம் பண்ணது சப்போர்ட்டரா அது பத்தல. அது வந்து அவங்க கண்டிப்பா ரொம்ப அது ஸ்ட்ராங்கா see, மத்த விஷயத்துக்கு கேக்குற மாதிரி நீங்க ஸ்டாப் கேட்டதுக்கு பண்ணிருக்கணும். நீங்க கேட்டதுக்கு ரீசன் இதான். கரெக்ட், ஓகே, கரெக்ட் அது தப்பு தான். ஹரிஷ் ப்ரோ, கரெக்ட். ஒரு நிமிஷம் ரசிகன், ஒரு நிமிஷம். தப்புன்னு சொல்றதை விட அது அவங்களோட கேம்னு நான் சொல்லுவேன். ம். ஏன்னா அந்த இடத்துல கனிக்கு சப்போர்ட்டடா அந்த ஓல் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அங்க இருந்து கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க அந்த இடத்துல என்ன பார்த்தாங்க அப்படின்னா, பார்வதி அடி வாங்கியிருக்காங்க. 3rd ரவுண்ட்ல அடி ம். வாங்குறாங்க போயிட்டு. ம். ஓகேவா? இப்போ இவங்களுக்கும் கனிக்கும் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்து அங்க ஒரு ஆர்குமெண்ட்னு போச்சுன்னா, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா திரும்பி போகும். கரெக்டா? ரீகேம் போவோம். ரீகேம்ல திரும்பியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை திரும்பி திரும்பி ரைஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால அந்த கேமையும் முடிக்கணும். அந்த இடத்துல அந்த பொண்ணு அட்டா இருக்கிறதையும் பார்க்கணும். அதே நேரத்துல நம்ம இவங்கள மாட்டியும் விடணும். தட்ஸ் ஓகே. பட் எக்ஸ்போஸும் ஷி ஷுட் பண்ணணும். ஹேவ் ரெஜிஸ்டர் அதுதான் இட் மோர் that's the ஸ்ட்ராங்லி. game அத தான். கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் அது பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ம். அதுக்கப்புறம் 2, 3 இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணதுனால தான் இன்னைக்கு அந்த இந்த விஜேஸ் முன்னாடி அந்த கேள்வியே வந்ததுக்கான காரணம் அவங்க நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணதுனால தான் வந்துச்சு. கனி அது வந்து சாண்ட்ரா சொல்றத கேட்க கூட இல்ல. சரிங்களா? அது பண்ணல. அவங்க மேல ம். 200% தப்புனா, அவ்வளவுதான். அது ஆனா இவங்க மேல எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே விட்டுற இல்லையே, முடியாதுங்கிறேன் அவங்க நான். தான் ஏன்னா சொன்னாங்களே. நானும் ம். ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கணும்ன்ற மாதிரி தானே சொன்னாங்க. கேட்டிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கேட்காததுக்கும் ஒரு ரீசன் வந்து கரெக்டா அவங்க இதுல லைவ்ல வந்து நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணும்போது சொன்னாங்க. இத கொண்டு போனோம் விஜேஸ் முன்னாடி அப்படின்ற மாதிரியே எனக்கு சொன்னாங்க. வந்து அந்த பிரஜன் சாண்ட்ரா வந்து சேர்ந்து விளையாடுற கேம் வந்து எனக்கு எனக்கு சுத்தமாவே ஒரு மாதிரி உடன்பாடு இல்ல. ஒரு மாதிரி அது அது எனக்குமே உடன்பாடு அது இல்ல. பிரஜன் அது விஜேஸே சொல்றாரு உங்க புருஷன்றாரு. அப்புறம் நீங்க புருஷன் இல்லன்றாரு ஒரு வாரம். ஒரு வாரம் வந்து உங்க அதெல்லாம் புருஷன் பிளாக் பக்கத்துலயே பண்ணிட்டு தானே விளையாட இருக்கான். முடியாது. பட் நான் என்ன சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆம்பளைனா இப்படி, பொம்பளைனா இப்படி, அந்த எனக்கு தெரிஞ்சு 2 பேர் ரொம்ப யூஸ் பண்றாங்க. அதை அவாய்ட் பண்ணணும். மத்த கார்ட்ஸ் எல்லாருமே எடுக்கிறாங்க. ம். பட் பீயிங் வேற ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் இருக்குல்ல இவங்களுக்கு. செம்மையா ஸ்மார்ட்டா விளையாட திங்க் பண்ணி யார் எப்படி எல்லாம் பிரேக் பண்ணணும்ன்ற வரைக்கும் ஃபுல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க சாண்ட்ரா. அப்படி இருக்கும்போது ம், ம். இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஸ்லம்ப் ஆகாம அவங்க அண்ணா மேபி செம்மையா இருக்கும். மேபி நெக்ஸ்ட் வீக்ல அவங்களுக்கு ஒரு ரோஸ்ட் கிடைச்சதுன்னா அவங்களும் மாத்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 2 வாரம் கிடைக்கல அவங்களுக்கு. எனக்கு ரோஸ்ட் கிடைக்கணும் கூட ஆசை இல்ல. அவங்க இன்னும் அந்த அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம்ல, ஏமா நீ தான் ஒழுங்கா விளையாடுற, நீயாவது ஒழுங்கா விளையாடுங்கிற மாதிரி. அது மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, சரி, ஓகே. அடுத்து ஜான்வரி பேசுங்க. ஜான்வரி ஜான்வரியில நடராஜன் இல்ல, நடராஜன் பேசிட்டோம். அப்புறம் ஜான்வரி பிரகாஷ் அதுக்கப்புறம் ஜான்வரி லாஸ்ட். குட் ஈவினிங் சாம், அபி, ரசிகன். ஆக்சுவலா இன்னைக்கு 2-3 நாளா அந்த கேமை பத்தி நீங்க சொன்னது எல்லாமே சோ வெரி கரெக்டா ஆன் தி பாயிண்டா, இல்லாட்டா இன்னும் முன்னாடி ஜாஸ்தியா இருந்ததுன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு எல்லா கோபமும் இப்போ விஜய் டிவி மேல இல்லாட்டா அந்த டீம் மேலதான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னாடியே அந்த வயலன்ஸை ஓரளவுக்கு நிறுத்திருக்கணும், இல்லாட்டா அன்னைக்கே பண்ணிருக்கணும். அது அந்த கேம் முடிஞ்ச உடனேவாது ஏதாவது பண்ணிருக்கணும். அது பண்ணானது ஒருவேளை கேமே இப்படிதான் நடக்குமான்னு சொல்ற அளவுக்கு மைண்ட்ல நார்மலைஸ் பண்ற மாதிரி ஆயிட்டு, நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து எதுக்கு அந்த இவனை பத்தி பேசினேனே ஒரு வருத்தமா இருக்கு. ஆக்சுவலா நான் ஏதோ அவங்க அந்த மாதிரி நிறுத்திருப்பாங்க, தப்பா கொண்டு போயிருக்க மாட்டாங்க, இவ்வளவு வயலன்ஸை விட்டுருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல போயிட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா ஏற்கனவே நடந்த கேம்ஸ்ல எல்லாம் கூட கொஞ்சம் வயலன்ஸ் இருந்திருக்கு. சரி, அது நார்மலைஸ் ஆன மாதிரி ஆயிட்டு இந்த ஸ்பேஸ்ல இவ்வளவு கேட்ட மாதிரி
இது கேம் தானே, ஆகும் தானே, அந்த மாதிரி நார்மலைஸ் பண்றதே தப்போன்னு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா. அதுக்கு வந்து இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டா நம்ம ஒரு மைண்ட்ல ஒண்ணு வச்சிருந்து இப்படி மாறினது எனக்கு இதுவா இருக்கு ஆக்சுவலா. நான் நார்மலைஸ் பண்ணி பார்த்துட்டேனோன்னே சொல்லிட்டு ஒரு வருத்தமா தான் இருக்கு ஆக்சுவலா. அதனால இந்த இப்ப விஜேஎஸ் இன்னைக்கு நடத்தின இது வந்து அவ்வளோ இது பயங்கர. இன்னைக்கு எல்லா எபிசோட விட பாசிபிளி திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் ஆக்சுவலி. இந்த ஸ்பேஸ்ல பேசினது எல்லாமே நிறைய கவர் ஆயிருக்கு. அதே பாயிண்ட்ஸ் தான். ரசிகன்லாம் வயலன்ஸ், அபிலாம் இந்த வயலன்ஸ், இல்லாட்டா அந்த இவனை பத்தி சபரியை பத்தி இவ்வளோ மோசமா இருப்போம்னு சொல்லிட்டு என்னால இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அட்லீஸ்ட் கனியாவது எனக்கு தோணித்து இந்த மாதிரி இருப்பாங்கன்னு. பட் சபரி இவ்வளோ மோசமா இருப்பனா, நம்ம கண்டென்ட் பிளாக்கர் மட்டும் நினைச்சா இப்படி இருப்பனான்னு ஒரு இதுவா இருந்தது. அதனால இது ஷோவும் நல்லா இருந்தது. இந்த ஸ்பேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண வியூஸ் ஓரளவுக்கு அதுல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆனது இன்னும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஏதோ தேங்க்யூ. ஒண்ணு வைலன்ஸ் நார்மலைஸ் தாண்டி சாரி ரசிகன், நார்மலைஸ் தாண்டி இது வந்து நீங்க டாஸ்க்ல வந்து நடக்கும் தான் நடராஜன். இந்த மாதிரி வந்து டாஸ்க்ல அடிபடுறது சகஜம்தான். அந்த அடிபட்டதுக்கு அப்புறமும் இவங்க ஒரு ஹியூமானிட்டியே இல்லாம பண்ணதுதான் பெரிய விஷயம். அது வந்து அது யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு உண்மையிலேயே உனக்கு எதிரியா இருந்தா கூட நீ அந்த இடத்துல போய் நீ கன்சர்னை காமிக்கணும்ன்றது இன்னைக்கு வந்து கிளியரா புரிய வச்சுட்டாரு. அது வந்து இந்த இங்க இந்த ஓல் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒருத்தருக்கு கூட அது அங்க இல்ல. இத்தனைக்கும் ஒரு சிலர் வந்து பதுங்கி பதுங்கி போய் விசாரிச்சாங்க. ஆனா அந்த வகையில எனக்கு பொறுத்த வரைக்கும் கமருதீன் பாராட்டணும் அந்த இடத்துல. கண்டிப்பா கமருதீனுக்கு பாராட்டணும். அவன் என்னதான் பின்னாடி போய் குத்தினாலும் சரி, அவன் அன்னைக்கு நின்று முன்னாடி வந்து எல்லாரையும் கேள்வியும் கேட்டா, கன்சோலும் பண்ணான். ஓகே, அதுதான் டாஸ்க்ல நடக்கும். ஆக்சுவலா அந்த பொண்ணு அடிபட்டு கீழே விழுகும் போது அந்த ரியாக்ஷனை கவர் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருந்திருப்பாங்க, எதுவுமே எமோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா கமருதீன் மட்டும் பதறி போய் எந்திரிப்பான் பாருக்கு அப்படி நடக்கிறத பார்த்துட்டு. ஆக்சுவலா அது வந்து நான் சோசியல் மீடியால பார்த்தேன். சோ எனக்கு என்னோட டர்ன் வரப்ப நான் இல்ல அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க சூப்பர் முடிஞ்சு போச்சுன்னு யாரோ கத்துன மாதிரி இருந்துச்சு. அது என்ன அந்த யாராவது கிரௌட்ல இருந்து கத்துனாங்களா? அங்க இருந்து முடிஞ்சிருச்சு, அவ கீழே கரெக்டா பார்வை தள்ளி விட்டு கீழே விழுந்தோன்னா அவ்வளவுதான் அப்படின்ன மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டது. இல்ல விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் நான் சீரியஸா நான் என்னோட டர்ன் வரப்ப பேசுறேன். ஆக்சுவலா ஐ வில் டாக் அபௌட் இட். ஓகே ஓகே ஓகே. அடுத்து பிரகாஷ் பேசிட்டோம். அடுத்து ஜானரி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த சான்ஸ். இன்னைக்கு விஜய் சார் எல்லாருமே கொஸ்டின் பண்ணாரு, கரெக்டு தான். ஸோ மேபி நாளைக்காவது பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா இவங்களெல்லாம் வந்து கேள்வி எதனா கேட்பாங்களான்னு தெரியல. பிகாஸ் சபரி பண்ணது தப்பு, எல்லாருமே வந்து பேசியாச்சு. அண்ட் சாண்ட்ரா அண்ட் கனி வந்து ரெஃபரியா இருந்தாங்க அந்த டாஸ்க் அப்போ. இல்ல அது முடிச்சாச்சு, அதை கேட்க மாட்டாங்க. அதுதான் இல்லை, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். இப்போ கனி தப்புன்னும் போது அவர் கேட்டது கரெக்ட் தான். இவங்க வந்து என்னன்னா பதட்டத்திலே இருக்கிறன்ற மாதிரி ஒரு ஆக்ட் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க சாண்ட்ரா. ஏங்க நீங்க அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நீங்க வந்து கண்ணுல அடிபட்டுறக்கூடாது, வாயில் அடிபட்டுருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நீங்க பேசுனீங்க. அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப வந்து பரிதாபப்படுற மாதிரி வந்து இன்னைக்கு முகத்தை வச்சுட்டு பேசுறாங்களே சாண்ட்ரா. அது எப்படி அதெல்லாம் பார்க்காம விட்டாருன்னு தெரியல விஜய் சேதுபதி. நண்பருடைய மனைவி, அதனால கண்ணை மறைச்சிருக்கலாம். ரெண்டு பேரும் இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? ஐயோ, இந்த கேஸ் எல்லாம் எழுதாம லைவ்ல. ஓகே ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. பிரகாஷ் நீங்க முடிச்சிருங்க. ஜானரி அப்புறம் அதுதான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அப்புறம் வந்து இப்போ சபரியை வந்து கோ கண்டெஸ்டன்ட், கோ ஆக்டரு, டைரக்டர் இவங்க கிட்ட எல்லாம் எப்படி தப்பா நடந்துப்பான், அவ்வளோ கேவலமாலாம் பேசினாங்க உக்காஞ்சிட்டு அந்த சோஃபால. ஓகேப்பா, நீங்க கேம் வச்சு நீங்க கேம்ல அந்த ஹவுஸ்ல என்ன நடக்குதோ அதை பத்தி பேசினா ஓகே, ஃபைன், அக்செப்டபிள். அவனோட பர்சனலை பற்றி வந்து இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க பர்சனல் வந்து வேற வேறு மாதிரி இருக்கும் வெளியே. ஆனால் நீங்கள் வந்து பர்சனலாக அசாசினேட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு தானே. நீங்கள் வந்து சீனியர் ஆக்டர்ஸ், ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசுகிறத வந்து அதையும் வந்து அப்போது அதையும் வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுதுல விஜேஎஸ். யாரையுமே வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ பார்வதியை சொல்கிறாங்க, இவர்
வாட்டர்மெலன் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் பேசுறது. அப்ப இவங்க பேசுறதுலாம் வந்து கரெக்டான வார்த்தையா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் வந்து கண்டிப்பா யாரு பேசுறது சொல்றீங்க? சாண்ட்ரா அண்ட் பிரஜின் வந்து அங்க மெயின் கல்பரேட்டே வினோத்தை பேசாம இருக்கிறாங்க இன்னும். அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல சார், அது கண்டிப்பா வினோத் மாட்டுவாரு. ஏன்னா வந்து இப்போ நாளைக்கு இன்னும் வாட்டர்மெலன் ஸ்டாரோட அந்த கான்செப்டே வரல இன்னைக்கு ஷோல, நாளைக்கு தானே வரப்போகுது. ஸோ அது வரும்போது அவங்க 2 பேரும் மாட்டுவாங்க. பட் இவங்கள வந்து சாண்ட்ரா வந்து அப்படியே ரொம்ப பதட்டமா இருக்காம, அது வந்து என்னால அந்த அந்த அவங்க ஃபேஸை வந்து க்ளோஸ் அப்ல வச்சாங்க பாருங்க, அப்படியே பரிதாபமா அப்படியே டல் ஃபேஸ் மாதிரி காமிச்சாங்க. அது ஆனா அது கிடையவே கிடையாது. இவங்க திவ்யா, பிரஜன் அண்ட் ஈவன் அந்த கேம்லயே திவ்யா வந்து சொல்லுவாங்க நீ உள்ள காலை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து சொல்லும்போது சபரி கனியை வந்து அப்படியே வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க திவ்யா. அவங்களே சொன்னாங்க அந்த இதுலயே வீடியோ ரிப்ளே நம்ம போட்டு காமிச்சாங்கல்ல. ஆமா டாஸ்க்லயே சொன்னாங்க நீங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்ற மாதிரி திவ்யாவும் அக்னாலேஜ் பண்ணாங்க. அப்ப சொல்லிட்டு ஏன் வந்து இப்ப மட்டும் ஏன் கனியை வந்து ஏன் வந்து ப்ளேம் பண்ணணும்? திவ்யாலாம் வேஸ்ட் ப்ரோ. டபுள் ஃபேஸ். அது அன்னைக்கு வந்து வளருது ஆக்சுவலா. கேப்டன்சி பத்தி சொன்னா செல்ஃப் ஏங்க நேத்து நைட்டும் திவ்யா பேசுனது எதுவுமே சரியில்லை. ஒரே விஷயத்த ஒரு தர்பீஸ் கூட பரவாயில்ல போல் இருக்கு. இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 11வது வாட்டி அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுதான் ஷோ வந்து எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வீக் இவங்களை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணேன். நான் இதே நம்ம ஸ்பேஸ் சாண்ட்ரா அண்ட் பிரஜின் வந்து நல்லா கேமை வந்து வேற ஒரு இதில் கொண்டு போவாங்கன்னு. பட் இவங்க கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறத விட இது வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வல்கராக போகும் போல இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பேசுறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்துட்டு நிறைய பேரை வந்து பர்சனலாக அக்யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வினோதா இப்படி அடிக்கலாம், கமுரிதனா அப்படி அடிக்கலாம், எல்லாருமே யூஸ் பண்ணி இவங்க கேம் ஆடணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து விஜய் இப்பயே வந்து பேசி இவங்களை தடுத்து வச்சாருன்னா கேம் வந்து நல்லபடியா போகும். இல்லைன்னா ஷோ வந்து தரமட்டத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ப்ரோ. ஜானரி பேசுங்க. ஜானரி இல்ல இன்னைக்கு